الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவர்கள் ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியினை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவர் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனாலும் மிக சில தோழர்கள் அவர் நீக்கப்பட்டதற்கான காரணங்களை சரியான வகையில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவற்றினுடைய உண்மை நிலைகளை பாக்கர் அவர்களும் அவரை சார்ந்த தோழர்களும் சகாக்களும் தப்பும் தவறுமாக அவதூறாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று வருகிற காரணத்தினாலும் அது குறித்து அந்த ஒரு சில தோழர்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதனை விளக்குவதற்காகத்தான் இந்த சீடியினை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அது குறித்த காரணங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக சில அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு எந்த ஒரு தனி மனிதரையும் சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பு இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தினை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு என்பதனை நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து அதற்காகத்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமைப்பில் ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் இன்ன பிற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்கும் ஊழலுக்கும் கொஞ்சம் கூட இடம் கிடையாது. இந்த ஜமாத் அதனை அதிலே சமரசம் செய்து கொள்ளாது. எந்த ஒரு ஏகத்துவவாதியும் அதிலே சமரசம் செய்து கொள்ள கூடாது என்பதனை முதலிலே நாம் நமது மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் அவர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதனை அறிவதற்கு முன்பாக அது சம்பந்தமாக எழக்கூடிய சில சாதாரணமான கேள்விகளும் அதற்குரிய பதில்களையும் பார்த்துவிட்டு அதனுடைய மூல காரணங்களை நாம் ஆய்வு செய்வோம். முதலாவதாக அவர்கள் என்ன எடுத்து வைக்கிறார்கள் என்றால், இவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு மனிதரை, ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினரை தூக்கி எறிவதை போன்று ஜமாத்திலிருந்து நீங்கள் அடிப்படை உறுப்பினரிலிருந்தே தூக்கி எறிவது சரிதானா என்று ஒரு கேள்வியை சிலர் முன்வைக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நாம் இவ்வாறு சிந்திக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய பார்வையில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் முன்பும் சட்டம் சமமாகத்தான் பின்பற்றப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. யாராக இருந்த பெரிய மனிதர் என்பதற்காக வேண்டி சட்டத்தை வளைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதற்கு முன்பிருந்த பல்வேறு சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம். அவர்களில் மிக முக்கியமானவர்கள், பெருந்தலைவர்கள் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு தண்டனை வழங்க மாட்டார்கள். அவர்களில் பலகீனமானவர்கள், எளிமையானவர்கள், கேட்பதற்கு நாதியற்றவர்கள் தவறிழைத்து விட்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவார்கள். இதனால் தான் முந்தையவர்கள் அழிந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு உயர்ந்த குல பெண்மணி, அந்த சமுதாயத்தில் உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக கருதப்பட்ட ஒரு பெண்மணி திருடி விட்டதாக குற்றச்சாட்டு வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு மேலும் இன்னும் கடுமையா சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, என் மக ஃபாத்திமா திருடி இருந்தா கூட கையை விட்டுவேன். அந்த பெண்மணி திருடியதாக குற்றச்சாட்டு வருகிறது. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவள் கையையும் வெட்டுவேனே ஒழிய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப அவர்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய பார்வையும் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், யாரா இருந்தாலும் சரி, அவர் பெரியவர், சின்னவர், தலைவரா இருந்தாரு, செயலாளராக இருந்தாரு, இந்த பார்வை நமக்கு இருக்க கூடாது. அதை கலட்டி வைத்து விட்டு தவறு செய்திருக்கிறாரா, அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா, அநியாயம் இருக்கிறதா, அந்த பிரச்சனையை கையில் எடுத்து வைத்துக் கொண்டுதான் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் அவர், இந்த ஜமாத்திற்காக, இந்த அமைப்பிற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார். உண்மையில் தியாகம் செய்திருக்கிறார் என்று மக்களால் பேசப்படுகிறது. உண்மை நிலை வேறு. உண்மை என்ன, தியாகம் செய்தார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு பெரிய லெவலில் இருந்தவர், பெரிய கோடீஸ்வரரா, லட்சாதிபதியாக வாழ்ந்த ஒருத்தர் இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, ஜமாத்தின் வளர்ச்சிக்காக, அதனுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறார் என்று காட்டினால் ஜமாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம். அதற்காக பல வகைகளில் பாடுபட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஆனால் அதற்கு முன்பு இந்த ஜமாத்தை அவர் ஏற்பதற்கு முன்பு அவர் இருந்த நிலையை விட ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் அவருடைய நிலை பல வகையிலே உயர்ந்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக முறைப்படியும் முறைகேடாகவும் ஜமாத்தையும் ஜமாத்துடைய மக்களையும் ஜமாத்துடைய இந்த பதவியையும் பயன்படுத்தி அவர் நல்ல ஒரு பொருளாதாரத்தை சேகரித்தார் என்றுதான் அவரை பார்க்கிறவர்கள், அவரை உண்மையாக அறிந்தவர்கள் சொல்ல முடியும். சரி, ஒருவேளை அவர் தியாகம் செய்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட, மக்களுடைய பார்வையில் ஒரு பெரிய தியாகியாக கருதப்பட்டால் கூட, தியாகம் செய்தால் பல வருடங்கள் ஒரு ஜமாத்திற்காக, ஒரு அமைப்பிற்காக, ஒரு கொள்கைக்காக அவர் பாடுபட்டிருந்தால் அவருடைய பல வருட கால உழைப்பை பார்ப்போமா, அல்லது கடைசியில் அவர் என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டுமா? மார்க்கம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? ஒரு 50 ஆண்டு காலம் நல்ல முறையில் நடந்து கொண்ட ஒரு மனிதர், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். நாம ஒருத்தருக்கு வேலைக்கு வச்சிருக்கோம் நம்முடைய கடையில, 20 வருடம் 25 வருடம் நம்முடைய கடையில உழைக்கிறார். 25 வருஷம் நாணயமா உழைத்தவரு, நேர்மையா நடந்தவரு, நமக்கு விசுவாசமாக வாழ்ந்தவரு, கடைசியாக ஒரு நாள் 1 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிடுறார். நாம எதை பார்ப்போம்? 25 வருடம் நேர்மையாக நடந்தார் என்று பார்த்து அவரை நம்மோடு வைத்துக் கொள்வோமா, அல்லது கடைசி நிலையில அவர் தவறிழைத்து விட்டார் என்று தூக்கி எறிவோமா? 30 ஆண்டு காலம் கணவனோடு நல்ல முறையிலே சந்தோஷமாக குடும்பம் நடத்திய ஒரு பெண், 30 வருஷம் நேர்மையாக விசுவாசமாக கற்புள்ளவளாக வாழ்ந்த ஒரு பெண், கடைசியா ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அவர் நாணயம் கெட்டு போனால், கற்பு தவறி போனால், இத்தனை வருஷம் நேர்மையா இருந்தாலே என்று பார்ப்போமா, அல்லது கடைசியில் கற்பு தவறி அந்த ஒன்றை மட்டும் பார்ப்போமா? 30 வருட வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சுட்டு கடைசி நிலை என்ன, இதுதான் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நாம பாக்குற மாதிரி தானே இந்த விஷயத்தையும் நாம தீர்மானிக்கணும். அல்லாஹ் தான் நமக்கு சொல்லித் தரலாம். அல்லாஹ்வுடைய பார்வையும் அப்படித்தானே அமைந்திருக்கிறது. ஒருவர் 60 வருஷம் வாழ்றார், 59 வருடம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்லடியாராக வாழ்றார். கடைசி 60வது வருஷம் இணை கற்பிச்சுட்டு செத்து போயிடுறார். அல்லாஹ் எதை பார்ப்பான்? 59 வருஷம் அவர் தொழுத தொழுகையை பார்ப்பானா, அல்லது 60வது வருடம் அவர் செய்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த அந்த பாவத்தை பார்ப்பானா, அல்லாஹ்வை நிராகரித்த அந்த குற்றத்தை அல்லாஹ் கருதுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு போர்க்களத்துல ஒரு சஹாபி வீர தீரமாக போரிடுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணிக்கிற அளவிற்கு கடுமையாக எதிரிகளின் போர்க்களத்திலே புகுந்து போராடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் நரகவாதி என்று. ஒரு சஹாபி அவர் பின்தொடர்ந்து போறார். இவ்வளவு ஆக்ரோஷமா போரிடக்கூடிய இவர் போய் ரசூலுல்லாஹ் நரகவாசின்னு சொல்றாங்களே, எதனால என்று அதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி போறார். கடைசியில பார்த்தா எதிரிகளுடைய களத்துல புகுந்து கடுமையாக போரிட்டதன் விளைவாக அவருடைய உடலிலே ஏற்பட்ட அந்த காயங்களின் வேதனைகளை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து அவர் மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வுக்காக களத்துல இறங்கி போரிட வந்தவர், அதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுக்க கூட தயார்னு வந்தவர், கடைசி நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டதற்காக வேண்டி அவருடைய இருப்பிடம் எவ்வாறு அமைகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எதை பார்த்தான்? போரிட்டார, உடம்புல காயம் வந்துச்ச, நமக்காக வேண்டி தியாகம் பண்ணார, இதை அல்லாஹ் பார்த்தானா? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக கடைசியில ஒரு பெரிய குற்றத்தை செய்து விட்டார் என்று அல்லாஹ் பார்க்கிறானா? இதைத்தான் நாம பார்க்கணும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் எந்த ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும். அதை கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்ல, இது இந்த ஜமாத்தை, இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் தனி நபரை சார்ந்திருக்கிற ஒரு கொள்கை இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்க இந்த கொள்கை, இந்த செயல் திட்டங்கள், இந்த கோட்பாடுகள் எந்த ஒரு தனி நபரையும் சார்ந்து அவருக்கு பின்னாடியே போற மாதிரி அல்லாஹ் அமைக்கல. நம்ம இயக்கத்தை விடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரியாக கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி உஹது போர்க்களத்துல பரப்பப்படுகிறது. சஹாபாக்கள் புறமுதுகு காட்டி சில பேர் ஓட துவங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே மரணிச்சிட்டாங்களே, ரசூலுல்லாஹ் முஹம்மதே இறந்துட்டாங்களே, இதுக்கு பிறகு நாம என்ன செய்யறது என்று சொல்லி வந்த வழியில திரும்ப நினைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன வசனம் இறக்கி வைத்து கண்டிக்கிறான் சஹாபாக்கள? அஃப இம்மாத்த அவ் குத்தில இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், இந்த முஹம்மத் இறந்து விட்டால்